This video is sponsored by Buymood Shopping App. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டரில் உள்ள எக்ஸசைஸ் 2.1 லாஸ்ட் சம் சரிங்களா. பாருங்கள், பின்வரும் அட்டவணையை நிரப்புக. மேலும் k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பை காண்க. k/3 மதிப்பு 5 அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. k/3 இருக்கா, இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, கேக்கு பதிலாக 3 நம்ம என்ன பண்ண போட போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், k/3. இதில் கேயோட மதிப்பு என்னன்னு போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3ன்னு போட்டிருக்காங்க, அப்புறம் 6ன்னு போட்டிருக்காங்க, 9, 12, 15, 18. 3 ஓடுறதுனால என்ன கிடைக்கும், இதில் வச்சு செஞ்சுருவோம் பாருங்களேன். கேயோட மதிப்பு 3, அப்போ 3/3, 1 3 3, 1 3 3, அப்போ ஆன்சர் 1 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து 6 போட போகிறோம். அப்போ கேயோட மதிப்பில் 6 போடுறோம்னு வச்சுக்கிடுங்களேன், 6/3. இப்போ 1 3 3, 3 6, அதனால் 2 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே k/3. இப்போ கேயோட மதிப்பில் என்ன போட போகிறோம், 9. அப்போ 9/3 போடணும். 1 3 3, 3 3 9. அப்போ விடை என்ன, 3. அடுத்து என்ன போட்டோம், கேயோட மதிப்பில் 12 போட போகிறோம். கேயோட மதிப்பில் 12. இப்போ 12/3, 1 3 3, 4 3 12. அப்போ என்ன மதிப்பு வருது, 4. அதே மாதிரி அடுத்து கேயோட மதிப்பு என்ன போட போகிறோம், 15 போட போகிறோம் சரிங்களா. அப்போ 15/3, 1 3 3, 3 9, 4 12, 5 15. கரெக்ட். இன்னும் அடுத்து கேயோட மதிப்பில் என்ன போட போகிறோம், 18 போட போகிறோம். 18/3. இப்போ 1 3 3, 5 15, 6 12. அப்போ 6 கிடச்சிடும். அப்புறம் கேயின் மதிப்பு 5 எனில் கேயின் மதிப்பை காண்க. கேயில் 5 போடுறோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மதிப்பு 5 எனில் கேயின் மதிப்பு. அப்போ 5/3 போட்டு நம்மளுக்கு விடை கிடைக்கும். k/3 மதிப்பு 5, இதோட மதிப்பு 5 அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கேயை மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த 3 வகுத்தில் இருக்கும்போது அங்கே போகிறது எப்படி போகும், பெருக்கல்ல போகும். அப்போது 5 × 3. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 5 3 15. அப்போது k = 15. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாமா. மாறி என்பதன் பொருள். மாறி என்பதன் பொருள் என்ன பாருங்கள், சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது இல்லை, நிலையான மதிப்பை கொண்டது இல்லை. மாறினா அது எப்படிக்கிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், அதை தான் மாறின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ பாருங்கள், வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது சரிதான். 8 மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது, அது வருமா, வரவே வராது. வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது, அதுதான் மாறி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இதில் அது எது நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு எந்த இயற்கணித கூற்று இதுக்கு பொருத்தமாக இருக்குமோ நம்ம அதை எடுக்கணும். W வாரங்கள். W வாரங்கள்னா என்ன, நாட்கள், வாரங்களில் உள்ள நாட்கள். ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நம்மளுக்கு, 7 நாள். அப்போ 7W, இதான் 7W. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு, எக்ஸோட மதிப்பு என்னதான் இருக்கும் பாருங்கள், எப்படி நம்மளுக்கு இதாக இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எப்படி வந்துருக்குன்னு. 2 2 4, 4 3 7, 7 4 11, 11 5 16. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 6ஆல் 16 6. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 16 × 6 என்ன நம்மளுக்கு விடை, 16 × 6 16 × 6, 6 6 12 2, மீதி 1 22 சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்து பாருங்க, y + 7 = 13 எனில் yயின் மதிப்பு. y + 7 = 17. நம்மளுக்கு தேவை y தானே. இப்போ இந்த +7 அங்கே போகும்போது எப்படி போகும், y = +7 அங்கே போகும்போது -7. 13ல் 7 நம்ம இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு விடை, 13ல் 7 கிடைச்சா 6. y = 6. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், எண்ணில் இருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. எந்த இயற்கணித கூற்று அவங்க கொடுத்துருக்கதை கரெக்டாக குறிக்குதோ அதான் அதோட விடை சரிங்களா. பாருங்கள், எண்ணில் இருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. எண்ணில் இருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது, இது சரியாக தான் இருக்குது. அடுத்து செக் பண்ணிக்கிறோம். இதை எண்ணில் இருந்து 6ஐ கழிச்சிருக்காங்களா, இல்லை, 6லிருந்து எண்ணை கழிச்சிருக்காங்க, அப்போ இது தப்பு. 8லிருந்து என்ன கழிச்சிருக்காங்க, நம்மளுக்கு என்ன, எண்ணிலிருந்து 6ஐ கழிக்கணும், அப்போ இதுவும் கிடையாது. எண்ணிலிருந்து 6 தான் கழிக்கணும், 8 கிடையாது, அப்போ இதுவும் தப்பு. இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது, அதுதான் சரியான விடை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.